அபி, சஞ்சீவோட ஆபீஸ்க்கு போனதுனால தானே சஞ்சீவ் அந்த ப்ராஜெக்ட நல்லபடியா முடிச்சான். சூப்பர். இப்போ நீங்க எல்லாரும் என்ன சொல்ல வரீங்க? அபியால தான் இந்த ஆர்டர் கிடைச்சது. அபி மட்டும் இல்லைன்னா என் பிள்ளைக்கு இந்த ஆர்டர் கிடைச்சிருக்காது. அப்போ அவன் வேஸ்ட்னு சொல்ல வரீங்க அதானே? அம்மா, நீ பார்க்க வேண்டிய வேலைய மாமாவே பாக்குறாரு. அப்படி யாருங்க சொன்னா? நீங்க சுத்தி வளைச்சு சொன்னதுக்கு அதுதான் அர்த்தம். ஸ்கூல் எஜுகேஷன் கூட தாண்டாத ஒருத்தியால தான் சஞ்சிக்கு அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சதுன்னு சொல்றது மடத்தனமா இருக்கு. அபிய காலி பண்ண இதுதான் சரியான டைம். மாமா, என்ன பேசுறீங்க நீங்க? அபி இல்லனா சஞ்சீவுக்கு இந்த ஆர்டர் எப்படி கிடைச்சிருக்கும்? அபி தானே சாம்பிள் ஷர்ட்டை டிசைன் பண்ணா, அதனால தான் ஆர்டர் கிடைச்சது. அபி தான் ப்ரொடக்ஷன் பாத்துக்கிட்டா. சஞ்சீவ் என்ன பண்ணா? அபியால தான் லேபர் ஸ்ட்ரைக் நின்னுச்சு. டைமுக்கு மெட்டீரியல் டெலிவரி பண்ணி அந்த மெட்டீரியலால சஞ்சீவ் லாபம் பார்த்தான். நீங்க என்னதான் சொன்னாலும் இந்த ப்ராஜெக்ட பொறுத்த வரைக்கும் சஞ்சீவ் ஒப்புக்கு சப்பானி தான். அபி இல்லனா இந்த கம்பெனியே இல்ல. சஞ்சீவ் வெறும் பேருக்கு தான் எம்டி. ஆனா இந்த கம்பெனியோட உண்மையான எம்டி அபி தான். சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காத ஸ்ரீஜா. கம்பெனி ப்ராஜெக்ட நல்லபடியா முடிச்சது அபி சஞ்சீவ் 2 பேரும் தான். அபிக்கு சஞ்சீவ் என்ன வேலை கொடுத்தானோ அத மட்டும் தான் அவ பண்ணா. டிசைன் வேணா அபி பண்ணிருக்கலாம், ஆனா சஞ்சீவ் தானே மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி ஆர்டர் எடுத்தது. அபி வேணா ப்ரொடக்ஷன் பாத்துக்கலாம், ஆனா சஞ்சீவ் தான் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான ரா மெட்டீரியல், மேன் பவர் எல்லாத்தையும் கொடுத்தான். அபி ஸ்ட்ரைக்க நிறுத்தினாலும் சஞ்சீவ் தானே மெட்டீரியல் டெலிவரி பண்ணா, அதனால தானே ப்ராஃபிட் கிடைச்சது. அபி சக்தினா சஞ்சீவ் சக்தி கூட இருக்கிற சிவன். அபியும் சஞ்சீவும் இந்த ப்ராஜெக்டோட 2 கண்ணு மாதிரி. நல்ல பார்வைக்கு 2 கண்ணு வேணும்ல. என்ன அபிய கவுக்க சொல்லி பேச சொன்னா காப்பாத்தி பேசிட்டு இருக்காங்க. இரு, உன்ன அப்புறம் வச்சுக்கிறேன். அம்மா, பட்டம் நூல் இல்லாம என்னைக்கும் சரியா பறக்காது. சஞ்சீவோட கம்பெனிங்கிற பட்டத்துக்கு அபிதான் நூல். அபி மட்டும் ஆபீஸ்க்கு போகல, பட்டம் காத்துல கண்ணா பின்னான்னு பறந்து தரையில விழுந்துரும். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஸ்ரீஜா. நிறுத்துங்க. சஞ்சீவ் கூட நான் மறுபடியும் வேலைக்கு போகணுமா வேண்டாமான்னு நான் தான் முடிவு பண்ணணும், நீங்கெல்லாம் இல்ல. சஞ்சீவ் கூட கம்பெனிக்கு திரும்ப வேலைக்கு போக எனக்கு விருப்பம் இல்ல. ஆஹா, பிளான் வேலை செஞ்சிருச்சு. என்ன சொல்ற அபி? ஆமா அத்தை, எனக்கு வீட்டு வேலை பார்க்கவே நேரம் சரியா இருக்கு. நான் ஆபீஸ்க்கு போய் என்ன பண்ண போறேன்? சஞ்சீவ் கூட போகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல, அதனால நான் ஆபீஸ்க்கு போகல அத்தை. நான் இருக்கிற வரைக்கும் நீயும் சஞ்சீவும் ஒன்னு சேரவே முடியாது அபி. காட்டு பயலே கொஞ்சி போட என்ன
ஐயோ, இவ வேற முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்காளே. எப்ப ஸ்ரீஜா வந்த? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து காட்டு பையில கூட்டு பையில பாட்டு பாடிட்டு இருக்க. நான் என்ன ஸ்ரீஜா பண்ணேன்? என்ன பண்ணியா? அபிக்கு ஆப்போசிட்டா பேசு. சஞ்சீவ் அபி ஆபீஸ்க்கு கூப்பிட கூடாதுன்னு சொன்னா இல்லையா? ஆனா நீ என்ன பண்ண? நான் சொன்னதுதானே நடந்துச்சு. சஞ்சீவ் தான் அபிய ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போக மாட்டேன்னு போயிட்டான்ல. அது என்னால மாமாவால நடந்துச்சு. நீ என்ன பண்ண? அது நான் வந்து வாய மூடு. எல்லாரும் முன்னாடியும் அந்த அபிக்கு சப்போர்ட் பண்ணி நீ தூக்கி வச்சு பேசிட்டு இருக்க. உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? என் தங்கச்சிய பத்தி என்கிட்டயே தப்பா பேச சொல்ற? எப்படி பேசுவேன் லூசு? இந்த பாரு, இந்த எதுவுமே தெரியாத மாதிரி மூஞ்ச வைக்காத. எனக்கு அப்படியே இரிட்டேட் ஆகுது. வர வர உன்னோட போக்கும் நடத்தையும் எதுவுமே சரியில்லை. சும்மா என்ன திட்டாத ஸ்ரீஜா. நான் ஒன்னும் அபிக்கு சப்போர்ட் பண்ணல. அபிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிச்சேன். என்ன சொல்ற நீ? ஆமா ஸ்ரீஜா. இப்பதான் அபி என்ன கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிச்சிருக்கா. இப்ப போய் நான் அபிக்கு எதிரா பேசினா அவ எப்படி என்ன நம்புவா? அபிய நம்ப வச்சாதானே அவளை நம்ம கவுக்க முடியும். அம்மா, இதையே ஒவ்வொரு தடவையும் நீ என்கிட்ட சொல்லி தப்பிச்சிட்டு இருக்க. அந்த அபிய மட்டும் நீ சொன்னபடி கவுக்கல, அப்புறம் இருக்கு உனக்கு. நான் கவுக்க போறது அபியே இல்லடி, உனக்கே தெரியாம ஒன்னதான் கவுக்க போறேன். என்ன யோசிச்சுட்டு இருக்க? இந்த அம்மாவை நம்ப மாட்டியா ஸ்ரீஜா? நான் சொன்னபடி கண்டிப்பா பண்ணுவேன். அபிய நாம ஜெயிப்போம். அதுவும் தானே பாக்க போறேன். எதுவுமே பண்ணல. வர வர ஸ்ரீஜாவுக்கு நம்ம மேல டவுட் அதிகமாயிட்டே போகுதே. கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ப்ராஜெக்ட் தான் முடிஞ்சிருச்சுல, மறுபடியும் எதுக்கு ஆபீஸ் வரணும்? அவ வீட்ல இருந்து உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கட்டுமா? சஞ்சீவ்க்கு அபி மேல லைட்டா ஈகோ இருக்கு. அந்த ஈகோவை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா போதும். சஞ்சீவ் அபி ஆபீஸ் வாசல்ல கூட மிதிக்க விட மாட்டான். என்ன பண்ணலாம்? சொல்லுங்க மேடம். மாயா, இன்னைக்கு மார்னிங் சஞ்சீவ் ஆபீஸ்க்கு கிளம்பும் போது அத்தை அபிய ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போன்னு சொன்னாங்க. அப்பனா அபிக்கு உன்னை விட டேலண்ட் அதிகம். அபி இல்லனா உன்னால ஆபீஸே நடத்த முடியாது, அப்படி இப்படின்னு சொல்லி அவனோட ஈகோவை கொஞ்சம் கொஞ்சமா தூண்டி விட்டுருக்கேன். அது ஒர்க் அவுட் ஆகி சஞ்சீவ் அபிய ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போக மாட்டேன், அவ வீட்லயே இருக்கட்டும்னு சொல்லிட்டான். இந்த மேட்டர்ல இருந்து எனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. சஞ்சீவ் ஈகோவை நாம கரெக்டா தொட்டா அவனை நமக்கேத்த மாதிரி ஆட வைக்க முடியும். அபிய இந்த வீட்டை விட்டு சஞ்சீவை வச்சே விரட்ட முடியும். சஞ்சீவையும் அபியையும் நிரந்தரமா பிரிச்சிடலாம். அதனால நீ இப்ப என்ன பண்ற? சஞ்சீவோட ஈகோவை அதிகமாக்க சஞ்சீவ் கிட்ட வாண்டடா போய் அபிய பெருமையாவும் சஞ்சீவ மட்டன் தட்டி பேசி அவனை நல்லா டென்ஷன் ஆக்கு. சஞ்சீவ்க்கு அபி மேல கோவம் வரும். மத்ததெல்லாம் தானா நடக்கும். சூப்பர் ஐடியா மேடம். நான் இப்போவே சஞ்சுவோட ஈகோவை அதிகப்படுத்துற வர்க்க பாக்குறேன். அபி, உனக்கு சஞ்சீவ் கூட ஹாப்பியா வாழணுமா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதுரி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஸ்ரீஜா மேடம் சொன்னது சரிதான். பார்ட்டி ஃபுல் டென்ஷன்ல இருக்கு. சஞ்சீவ் தனியா அவன் கேபின்ல இருக்கான். அவனை குழப்பி விட இதான் சரியான டைம். சார். சொல்லுங்க மாயா. அபி மேடம் ஆபீஸ்க்கு வரலையா?
ஏன் கேக்குறீங்க? இல்ல அபி மேடம் உங்க கூட ஆபீஸ்க்கு வரலையே, அதான் கேட்டேன். இனிமே ஆபீஸ் வர மாட்டேன். ஏன் சார்? அதான் ஆபீஸ்க்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சு இல்ல? ப்ராஜெக்ட்காக வந்தா ப்ராஜெக்ட் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, போயிட்டா. ப்ராஜெக்ட் முடிஞ்சா என்ன சார்? அபி மேடம் நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்றது நமக்கு தானே நல்லது. இது பாருங்க, அவங்களுக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு, அதனாலதான் வரல. ஸ்ரீஜா மேடம் சொன்னது சரிதான். அபிய பத்தி பேசினா டென்ஷன் ஆவறான், இன்னும் வெறுப்பேத்துவோம். சார், நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன? வீட்டு வேலை பார்க்க நிறைய பேர் கிடைப்பாங்க சார். ஆனா அபி மேடம் ஒரு டெடிகேட்டட் டேலண்ட் பர்சன். அதே மாதிரி ஒரு ஆளு நம்ம ஆபீஸ்க்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைக்க மாட்டாங்க. அபி மேடம் ஷர்ட் டிசைன் பண்ணதுனாலதான் நமக்கு இவ்ளோ பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. அபி மேடம் மட்டும் நம்ம ஆபீஸ்ல பெர்மனண்டா இருந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி நிறைய ஆர்டர் எடுத்து சீக்கிரம் பெரிய கம்பெனியா வளர்ந்துடலாம் சார். அபி மேடம் இல்லனா நம்ம கம்பெனி வளருது ரொம்ப கஷ்டம், நமக்கும் நஷ்டம் சார். என்ன பேசுறீங்க மாயா? அபி இல்லனா இந்த கம்பெனி வளராதா? ஆர்டர் எடுத்து நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியாதா? இப்ப என்ன சொல்ல வரீங்க? அபியை தவிர இங்க வேலை செய்யற எல்லாரும் முட்டாள்னு சொல்ல வரீங்களா? ஒர்க் அவுட் ஆகுது. நான் அப்படி சொல்ல வரல சார். என்ன அப்படி சொல்ல வரல? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அபி வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆபீஸ் இருந்துச்சு, அபி போனதுக்கு அப்புறமா இருக்கும். இப்ப என்ன டிசைனர் தானே வேணும்? நல்ல டிசைனரா பார்த்து நான் அப்பாயிண்ட் பண்றேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. ஓகே சார். அபி 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 வீட்லயும் அவளை பத்தி தான் பேசுறாங்க, ஆபீஸ்ல வந்தாலும் அவளை பத்தி தான். சொல்லுமாயா. மேடம், நீங்க சொன்ன மாதிரியே அபிய தூக்கி வச்சு பேசி சஞ்சுவோட ஈகோவை தூண்டி விட்டேன். சஞ்சுவும் டென்ஷன் ஆயிட்டான். இன்னொரு மாஸ்டர் அபிக்கு பதிலா அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லி சஞ்சுவே சொல்லிட்டான். வெரி குட் மாயா. நீ இப்படியே உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சஞ்சீவோட ஈகோவை தூண்டி விட்டுக்கிட்டே இரு. அப்பதான் அந்த அபியையும் சஞ்சீவையும் நாம நிரந்தரமா பிரிக்க முடியும். ஓகே மேடம். அபி, உன்னை சஞ்சீவ் ஆபீஸ்க்குள்ள நுழைய விடாம பண்றேன்டி. அப்புறம் இந்த வீட்டை விட்டே விரட்டுற. மல்லிகா, நான் கொடுத்த ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போகணும், சரியா? ஓகே, நான் கிளம்புறேன். போலீஸ் எதுக்கு வராங்க? இது சஞ்சீவ் ஆபீஸ் தானே? ஆமா சார். அபிங்கிறவங்க சஞ்சீவோட வைஃப் தானே? ஆமா சார். இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? சொல்லுங்க சார். ஆமா சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். இந்த கம்பெனி தான் சார். ஓகே சார். போலீஸ் எதுக்கு அபிய பத்தி விசாரிக்கிறாங்க? சஞ்சீவ் இருக்காரா? உள்ள கேபின்ல இருக்காரு. என்ன விஷயம் சார்? கான்ஸ்டபிள், நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். சார், ஏன் அபி சஞ்சீவ் சாரை பத்தி விசாரிக்கிறீங்க? விஷயம் என்னன்னு எனக்கு தெரியலமா. இது மேலெடுத்து விவகாரம் மட்டும் தெரியுது. இதுல கலெக்டர் வரைக்கும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. என்னது? கலெக்டர் இன்வால்வ் ஆயிருக்காரா? அப்ப ஏதோ பெரிய ப்ராப்ளம் தான் போல இருக்கு. என்ன சார்? உங்க வைஃப் தான் அபியா? ஆமா சார். என்ன விஷயம்? என்ன பேசிக்கிறாங்க? ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குதே. அவங்கள கொஞ்சம் வர சொல்லுங்க, நான் பேசணும். இப்போ அவங்க ஆபீஸ்ல இல்ல, வீட்ல இருக்காங்க.
ஆபீஸ்க்கு வெளியில கார்ல கலெக்டர் இருக்காரு. அவர் உங்க ஒய்ஃபை பார்க்கணுமா? கொஞ்சம் எங்களை வீட்டுக்கு கூட்டு போங்க. எதுக்கு சார் கலெக்டர் என் ஒய்ஃபை பார்க்கணும்? சார் எங்களுக்கு அந்த டீட்டெயில்லாம் தெரியாது, அபிஷியல் மேட்டர். உங்க வீட்டுக்கு எங்களை கொஞ்சம் கூட்டு போங்க. என்னதான் நடக்குதுங்க? போலீஸ் எதுக்கு வந்திருக்காங்க? சார் ப்ளீஸ். வாங்க சார் போலாம். என்ன இது சஞ்சீவ் சார் போலீஸ் கூப்பிட்டு போகுது? மேடம், சஞ்சீவ் சார் எதுக்கு போலீஸ் கூட்டிட்டு போறாங்க? ஏதாவது ப்ராப்ளமா? தெரியல. போலீஸ் சஞ்சீவை கூட்டிட்டு போகுதுன்னா ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கணும். இல்லைன்னா ஏன் கூட்டிட்டு போறாங்க? சார் அந்த கார்ல இருங்க சார். சார் நான் என் கார்லயே வரேனே. சார் எங்களை எங்க டியூட்டியை பண்ண விடுங்க சார். சொன்னா கேளுங்க. கார்ல இருங்க சார். இவர் தான் சஞ்சீவா? ஆமா சார். இவங்க ஒய்ஃப் அபி வீட்ல இருக்காங்களாம். சஞ்சீவ் கார்ல இருங்க. சார் என்ன ப்ராப்ளம் சார்? அதெல்லாம் சொல்றேன், முதல்ல வந்து கார்ல இருங்க. கலெக்டரே வந்து சஞ்சீவ் சாரை கூட்டிட்டு போறாருன்னா ஏதோ பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். ஆஹா, போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகுது. ஏதோ பெரிய பிரச்சனை. ஸ்ரீஜா கிட்ட உடனே கால் பண்ணி சொல்லணும். செல்வி அக்கா. சொல்லுங்க செல்வி அக்கா, எப்படி இருக்கீங்க? அபி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நான் சொல்றதை கேளு. ரொம்ப அவசரமான விஷயம். என்னாச்சுக்கா? ஏன் ஒரு மாதிரி பதட்டமா பேசுறீங்க? அபி, நம்ம ஆபீஸ்க்கு 2 போலீஸ் வந்தாங்க. சஞ்சீவ் சார் கிட்ட உன்னை பத்தி விசாரிச்சாங்க. நீ வீட்ல இருக்கேன்னு சார் சொன்னாரு. அப்புறம் நீங்க தான் அபி வீட்டுக்காரான்னு கேட்டாங்க. உங்க வீட்டுக்கு போனோம். வாங்கன்னு கூப்பிட்டு கீழே வந்தாங்க. என்னக்கா சொல்றீங்க? போலீஸ் என்ன தேடி வந்தாங்களா? எதுக்காக? என்னன்னு தெரியல அபி. சஞ்சீவ் சாரும் என்ன விஷயம்னு கேட்டாரு. ஆனா அந்த போலீஸ் சொல்லவே மாட்டேங்கிறாரு. கீழே கூட்டிட்டு போனாங்க. அங்க போனா கலெக்டர் கார்ல இருக்காரு. கலெக்டர் வந்தாரா? ஆமா அபி. நம்ம சஞ்சீவ் சார், கலெக்டர், போலீஸ் எல்லாரும் உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க.